2023 மீட்டியர் டிவிஎஸ் அப்பாச்சி RR 310 24 டியூக் 390 ஜெனரேஷன் 3 சரி 25 சார் 25 அந்த டியூக் 200 20000 ஓடி இருக்கு 20000 ஓடி இருக்கு W 310 G310 11000 கிலோமீட்டர் ஒன்னு வண்டி 2000 கொஞ்சம் 25 ஓடி நினைக்கிறேன். அப்ப நான் வந்தானே ஏதோ அதிகமா கொடுத்தீங்க ஒரு ஸ்பெஷல் வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஆரம்பத்துல இருந்து நம்ம கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. கடைசியில இருக்கிறது ரெட் அண்ட் ஒயிட் 25 இது 23 இது வந்து 2024 ஜிக்ஸர். இது வந்து Ducati சூப்பர் ஸ்போர்ட் S BMW ல G310 RR 2025 25 ஆமா 25 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 2000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ரெண்டா எத்தனை வண்டி இருக்கு அட் டைம்? எப்பவுமே ஒரு 150 vehicles இருக்கும். இது எவ்வளவு கிலோமீட்டர்? 16000 கிலோமீட்டர். 16 டியூக் 390 Gen 2 390 கொஞ்சம் டிமாண்ட். பாத்தீங்கன்னா 11000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 11 ஆமா 11000 ஸ்டாக் டயர்ஸ்ல தான் இருக்கு வண்டி. இந்த வண்டி FZ 250 2023 அந்த வண்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு BTA டிஸ்கவர் vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட AR பைக்ஸு. நிறைய நாள் ஆச்சு இங்கே வந்து. அவர் என்னை கேட்குறாரு என்னம்மா காணாமல் போயிட்டு அந்த பக்கம் வரதே இல்லைன்னு. நிறைய பேர் நீங்களும் கேட்டீங்க கலெக்ஷன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி, அதனால வந்திருக்கோம். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோட வீடியோ எதுவுமே உங்களுக்கு வராமல் போகும். உங்கள் ஊருக்கும் நாங்கள் வரணும், உங்கள் ப்ராடக்ட்டும் நாங்கள் ரிவ்யூ பண்ணால் கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டெக்ட் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செகண்ட் ஹேண்ட் யூஸ் பைக்ஸ் வாங்கணும், ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க பிடிக்கலாம் போகலாம். அடுத்த கலெக்ஷன் ஜாவாவா பாபர் 25 அது கடைசியில இருக்கிறது ரெட் அண்ட் ஒயிட் 25 9000 கிலோமீட்டர் ஓடின வண்டி 190. இது 2023 168 இது 24. ஃபாஸ்டா போனா கேமராமேன் கஷ்டப்படுவாரு. சரி அது 25 இது 23 இது இப்போ இது 23 இது 24 இது 24 ஆமா வெறும் 4000 சிங்கிள் சீட்டாவே இருக்கு. இது ஒரிஜினல் சிங்கிள் சீட் வரும். காசு செலவு பண்ணி டபுள் சீட் போடுறது. நான் காசு கொடுத்தா இன்னொரு சீட் போட்டு நீங்க போட்டு நான்லாம் போட்டு தர மாட்டேங்களா? நான் காசு கொடுத்தா சீட் கொடுப்பீங்கல்ல? இல்ல இருந்தா தானே கொடுக்குறேன். பாக்கெட்ல வச்சிருக்கேன். இதெல்லாம் கடையில போடுறது. கடையில போட்டு தான் கொடுப்பாங்களா? ஆமா கடையில போடுறதுதான் போடுறது. ஓகே அடுத்து நம்ம பாக்குறது ஹாய் ஹலோ பழைய ஹீரோ வந்துட்டாரு. இட்ஸ் மீ சையத் இர்ஃபான் from AR Bikes Duplicant. ஆமா நம்மளோட நிறைய வீடியோல இவர்தான் இருந்திருப்பாரு. நீங்க வந்து பல வருஷம் ஆகுது. பாத்தியா பல வருஷம் காத்து வேற பக்கம் அடிக்குது. நீங்க கூப்பிட்டீங்களா? நான் வரலையா? ரொம்ப கொஞ்சம் பிஸியா இருந்தோம். அதே மாதிரி நானும் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஆக்சுவலி நாங்க மத்த சேனல்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறது இல்ல, கேட்பாங்க, நாங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. நம்மளே போடுறோம், நம்மளே இன்ஸ்டாகிராம்ல போடுறோம், எல்லாம் போடுறோம். எதுக்கு தனிப்பட்ட எதுக்கு ஒரு ஸ்பெஷல் வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஆரம்பத்துல இருந்து நம்ம கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, அதனால அந்த ஒரு பாண்ட் இருக்குன்னு சொல்லி உங்களை பர்மிஷன் கொடுத்துருக்கோம். வேற ஒண்ணும் கிடையாது. சரி சந்தோஷம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கு திரும்ப நன்றி சொல்லலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. வண்டியை சொல்லுவோமா? இது வந்து 2024 ஜிக்ஸர் 150 சூப்பரா ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் தான் கோட் பண்ணிருக்கோம். 1,18,000 1,18 ஆமா 24 16 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 13,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சரி இது டாப் எண்ட். இது ஆரஞ்சு கலர் நல்லா இருக்குல்ல? ஆமா புது வண்டி 1,85,000 இருக்கு. 1,85 ஆமா இது பிக்ஸட் ரேட் கிடையாது. நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் கட்டா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கலாம்.
எவ்வளவு டவுன் பேமெண்ட்? 30,000. 30 கட்டினா போதும். வெளியெல்லாம் 1000 ரூபான்றாங்க, அதெல்லாம் அது பொய் பித்தலாட்டம். அவ்வளவுதான். ஏமாத்துறாங்க. ஆமா, நேர்ல போனாதான் தெரியும். அது நான் சொல்றத நேர்ல பார்த்து வாங்கலாம். இங்க நம்ம சொல்ற ரேட்டு தான். புரியல? இங்க நம்ம சொல்ற ரேட்டு தான். ஆமா ஆமா. ஓகே. அடுத்து டுகாட்டி. அது வந்து டுகாட்டி சூப்பர் ஸ்போர்ட் எஸ். பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ரேரான வெஹிக்கிள் இது. வண்டி ரொம்ப கம்மி, ரொம்ப ரேரான சூப்பர் ஸ்போர்ட். புது வண்டி பாத்தீங்கன்னா 25 lakhs. 25? ஆமா, 25 lakhs. டுகாட்டி சூப்பர் ஸ்போர்ட் எஸ் 9000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2000. ஆமா, 9000 ஓடி இருக்கு. வண்டி ரெண்டு டயருமே பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ போட்டுருக்காங்களா? டயர்ஸ் காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 85,000 கிட்ட வரும். 85,000? ஆமா ஆமா, ரெண்டு டயருமே சேர்த்து எல்லாம் பிராண்டட். எல்லாமே ரோசோ அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டட் இது. சோ அவங்க வாங்கும்போது எதுவும் பண்ண வேண்டியது இருக்காது. பிரைஸ் பாத்தீங்கன்னா 9 lakhs கோட் பண்றோம். 9? ஆமா, 9 lakhs. ஸ்டார்ட் பண்ணி காட்டுவீங்க? ஏன் சவுண்ட் கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. டுகாட்டி சவுண்ட் பலமா இருந்தது. ஹெவியா இருக்கும். ஆமா, ரொம்ப ஹெவியா இருக்கு. இது க்ளோஸ் கொஞ்சம் வெளியனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, இது சீரிஸ் கார் குகுந்து 9? 9 lakhs. 9? ஆமா, 9 lakhs. அது கம்மியாகும். நேர்ல வாங்க பார்த்து கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பாக்குறது BMW G310 RR. இது வண்டி 3,80,000 கிட்ட இருக்கு. காஸ்மிக் பிளாக். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 2025. 25? ஆமா, 25 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 2000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2000 தான் ஓடி இருக்கு. 2000 தான் ஓடி இருக்கு. ஒரு வருஷம் ஆகல இல்ல? ஆமா, ஆகல. போன வருஷம் தானே. 290 கோட் பண்றோம். நீங்க இதுலயே ஒரு 1 lakh நீங்க சேவ் பண்ணலாம். கம்மி பண்ணிக்கலாம். ஆமா, 1 lakh நீங்க வந்து புது வண்டிக்கும் செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கும் ஒரு 1 lakh சேவ் பண்ணலாம். கிலோமீட்டர் 2000 தான் ஓடி. 2000 தான் ஓடி இருக்கும்போது அதிகம் தாராளமா. ஆமா, பிராண்ட் நியூ. மெயின்டெனன்ஸ் இது 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு சர்வீஸ். அவ்வளவுதான். ஆமா, மத்த வண்டிக்கெல்லாம் 2-3,000 சர்வீஸ் வரும். இது 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு சர்வீஸ். 10,000க்கு ஒரு வாட்டி தான் வரும்போது அதுக்கு ஏத்த மாதிரி ரேட் வருமோ? கரெக்ட் தான். ஆமா, நீங்க சில்லற மத்த வண்டிங்க பண்றது இந்த வண்டியில சேர்த்து வாங்கிடுவாங்க. சேர்த்து தானே கொடுக்குறோம். அப்ப சேர்த்து தான் வாங்குவாங்க. ஆமா, அப்படிதான். சரி, அடுத்து and then 2021 Dominar 250. Dominar 16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி அப்படியே ஸ்டாக் கண்டிஷன்ல இருக்கு. டயர்ஸ்மே இன்னும் மாத்தாம இருக்கு. வண்டி வெல் மெயின்டைன். சரி, நம்ம கிட்ட எத்தனை வண்டி இருக்கு அட் டைம்? எப்பவுமே ஒரு 150 vehicles இருக்கும். ஆமா, அப்படியே ஸ்டாக் வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கீங்கல்ல? ஆமா. வேற ஊர்ல இருந்து பாக்குறவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணாக்கா நீங்க அதான் கஷ்டமா இருக்கு. நீங்க வீடியோ போடுறதுக்குள்ளேயே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வண்டி போயிடுது. வேற வண்டி வரும்ல? வேற வண்டி வரும். அப்போ அந்த வீடியோ நீங்க காட்டல இல்லையா? பரவாயில்ல. பட் அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணா நீங்க அவங்களுக்கு சொல்லுவீங்கல்ல, காட்டுவீங்களா? காட்டலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு. நீங்க அதுல ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா அப்டேட் வரும். AR பைக்ஸ் இது போட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வரும். இது எவ்வளவு கிலோமீட்டர்? 16,000 கிலோமீட்டர். 16. ரேட் எவ்வளவு சொல்றீங்க? 118. 118. இதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டணும்? 25. ஆமா. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா டியூக் 390 Gen 2. 390 மார்க்கெட்ல கொஞ்சம் டிமாண்ட். கொஞ்சம் இல்ல, நிறையவே டிமாண்ட் தான். ஆமா. 265 2020. 265. 265ன்றது ரேட். ஆமா, ரேட். 2020 மாடல் டியூக் 390 சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர். நம்ம கிட்ட எல்லாம் சிங்கிள் தான். ஆமா, சிங்கிள் தான். மோஸ்ட்லி 2 ஓனர் வண்டிங்க ரொம்ப கம்மி. செகண்ட் ஓனர் வண்டி கிடையாது. எண்ணி சொல்லிடலாம் 2-3 வண்டி இருக்கு. வரல விட்டு. வரல விட்டு எண்ணி சொல்லிடலாம். ஆமா, நம்ம கிட்ட நிறைய கஸ்டமர்ஸா டீலர்ஸா வருது. கஸ்டமர் தான். டீலர் பிரைஸ் எங்க நீங்க என்னால எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு வாங்குற ரேட்டே பாத்தீங்கன்னா டீலர் ரேட்டோட கஸ்டமர் ரேட் தான் நானே வாங்குறேன். ஓகே. பிளஸ் கஸ்டமர் ரேட்டுக்கு விற்கணும். அது ரொம்ப நாட்கள் ஆகுது. ஆனா இது பிசினஸ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. கஸ்டமர்ஸ் ஈஸியா இருக்கு. ஆமா, இன்னைக்கு நிறைய காம்படிஷன், ஹெவி காம்படிஷன். ஒரு வண்டி வாங்குறதுக்கே பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவ்வளவு காம்படிஷன். கிட்ட கையில கிடைக்கிறதுக்கு துணி கூட இல்லாம ஓடிடுவாங்க. அப்படி இருக்கு. சப்பா பிசினஸ் எப்படி போகுது உங்க கைக்கு வந்து? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் போகுது. நல்லா போகுது. சரி, அடுத்த வண்டி நம்ம எங்க பார்க்க போறோம்? இந்த பக்கமா? இது பார்க்கலாம். NS 200 2022. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 11,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 11. ஆமா, 11,000 ஸ்டாக் டயர்ஸ்ல தான் இருக்கு. வண்டி எதுவுமே மாடிஃபிகேஷன்லாம் பண்ணாம வண்டியே ஃபுல்லா ஸ்டாக்ல தான் இருக்கு.
சர்வீஸ்லாம் எப்படி ப்ரோ? இதெல்லாம் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் இதெல்லாம் எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். என்கிட்ட கையில கொடுக்கறது கிடையாது, எந்த கஸ்டமரும் கொடுக்கறது கிடையாது. சரி, எல்லாமே ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் பார்த்து சொல்றீங்க. ஆமா. ஆக்சிடென்ட் வண்டி ஏதாவது வருமா? இருக்காது, வாய்ப்பு இல்ல. அது இல்ல. இல்ல அது மட்டும் கரெக்ட்டா செக் பண்ணிருக்கீங்க. கம்பல்சரி வந்து ஆக்சிடென்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல. இல்ல. ஆமா, அப்படி தெரிஞ்சு அப்படின்னு தெரியாம தான் வரும். தெரிஞ்சு நான் எடுக்க மாட்டேன். எடுக்க மாட்டீங்க. தெரியாம யாராச்சும் சொல்லாம எனக்கு விட்டு போயிட்டாதான் உண்டு. நீங்க ஏமாந்தாலும் வண்டி ஆமா, எப்பாச்சும் அது அப்படியும் நடக்குது. அது சில எதுவும் நேரத்துல ஏமாற பிசினஸ்ல எதுவும் பண்ண முடியாது. ம். சோ நான் சர்வீஸ் ஹிஸ்டரி செக் பண்ற அளவுக்கு எனக்கு நேரங்கள் கஸ்டமர் கொடுக்கறது இல்ல. ஏன்னா வண்டின்றது ஒரு 5 மினிட்ஸ் நான் எடுக்கணும். 5 நிமிஷத்துக்கு அடுத்த 10 நிமிஷத்துல இன்னொரு கஸ்டமர் இருக்காங்க, வேற இன்னொரு டீலர்ஸ் இருப்பாங்க. கஸ்டமர் கிடையாது, டீலர்ஸ் இருப்பாங்க. எடுக்கிறது So அதனால அந்த காம்படிஷன் எடுக்கும் போது என்னால அந்த சர்வீஸ் தான் செக் பண்ணி எடுக்க முடியாது. டைம் இருக்காது. 99% என்னோட கணிப்பு கரெக்டா தான் இருக்கு. அந்த 1% நான் எதுவும் பண்ண முடியாது. எல்லாருக்குமே தப்பு ஒரு இடத்துல நமக்கு ஆமா, சான்சஸ் ஆமா. உண்டு இல்ல. இது ரேட் 1.18. 1.18. ஆமா, 2022 ம். ஒர்த்து. ம். வண்டி நல்லா இருக்கும். என்கிட்ட வண்டி ஏஆர் பைக்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிஷனுக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது. கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. ஏன்னா A to Z நான் டைரக்டா செக் பண்ணி எடுக்கிறேன். ஓகே. எப்படி சொல்றது, மற்ற டீலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வெறும் போட்டோஸ் பார்த்தே இன்னைக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற சென்னையில இருக்கிற முக்காவாசி குப்பை வண்டிங்க வெளியூருக்கு தான் போகுது. ம். ஸோ அந்த மாதிரி நான் எடுக்கிறது இல்லை. எல்லாமே டைரக்டா A to Z நேர்ல போய் செக் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் இன்ஸ்பெக்ஷன் நீங்க எடுக்கிறது. ஆமா, டைரக்டா டைரக்டா நான் பண்றது. QC நீங்க பண்ணிரீங்க. ஆமா, பசங்களை வச்சு கூட நான் பசங்களோட push பண்ண கொடுக்கறது இல்ல. மாட்டேன். ஏன்னா எல்லாமே இது பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு வண்டிங்க பார்க் அண்ட் சேல்ல இருக்கு, எல்லாமே ஓன் மணில பேமெண்ட் கொடுத்து எடுக்கிறது. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து தான் எடுக்க முடியும். என்ன கை சுட்டுக்கும்ல. ஆமா. அடுத்து இது R15S 2023 டிசம்பர். ஓகே. 8000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 1,28,000 ரூபாய். இது ஒரு 1,28,000 30,000 டவுன் கட்டுங்க, பேலன்ஸ் என்ன பண்ணுங்க பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி அடுத்த வண்டி FZ 250 2023. அந்த வண்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ம். 8000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. என்ன ஆமா, வண்டி? 8 தான் ஓடி இருக்கு. அதுவும் ஸ்டாக் கண்டிஷன். வண்டி எதுவுமே மாடிஃபிகேஷன் பண்ணலாம வண்டி பிராண்ட் நியூவா இருக்கு. ஓகே ஓகே. FZ 250 நல்ல இன்ஜின். அது அண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அவ்வளவு சீக்கிரத்துல வண்டி கிடைக்கிறது கஷ்டம். 1,35,000 ரூபாய். 1.35. அதுக்கு அந்த பக்கம் ஜிக்ஸர் இருக்க 24. ஜிக்ஸர் ஆமா, அது 1,25,000 ரூபாய். 124. ஆமா, 24 6000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அதுவும் வண்டி பிராண்ட் நியூ கண்டிஷன். எல்லாம் இந்த 6, 10, 8 அந்த மாதிரி தான் இருக்கு கிலோமீட்டர். அதிக வண்டி நம்ம அப்படிதான் பேஸ் பண்ணி எடுப்போம். அப்படிதான் எடுக்கிறீங்க. மோஸ்ட்லி அப்படிதான் எடுப்போம். அது என்னோட காட் கிரேஸ். எனக்கு அந்த மாதிரி வண்டி தான் வருது. ஆமா, அந்த மாதிரி வருது. ஆமா. 2000 எல்லாம் வண்டி கிடைச்சிருக்கே நமக்கு. ஆமா, 1000 கிலோமீட்டர். 2000 இங்க ஏதோ வண்டி கட்டினீங்களே. இப்போ அது ஏதோ வெளியாது. வெளியே ஏதோ கட்டினீங்க. 2000 rupees. இது அதுக்கு வண்டி முன்னாடி தான் நிக்கிறேன். வண்டி முன்னாடி 2000 தான் இந்த வண்டி ஓடி இருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது இல்ல வண்டி, அவ்வளவு கம்மி இல்ல. சூப்பரா இருக்கு. அண்ட் அதுக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸோட பாருங்க 1 lakh கிட்ட 1 lakh நீங்க சேவ் பண்ணலாம். கம்மி பண்ணுது. இப்போ நம்ம ஒரு விதம் எல்லா கலெக்ஷன்ஸும் காட்டிட்டோம் நினைக்கிறேன். இல்ல ப்ரோ? ஆமா, இன்னும் இருக்கு. இன்னும் இருக்கு. இப்போதைக்கு என்னால அவ்வளவுதான் காட்ட முடியுது. இன்ஷால்லா நாளைக்கு வாங்க, கண்டிப்பா அதை பார்க்க நேரம் கொடுத்து ஒரு வண்டியும் கூட்டு போய் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இந்த ஃபர்தர் டீடைல்ஸ் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நேர்ல வாங்க. தொல்லை பண்ணுங்க. நீங்க வேற ஆல்ரெடி நிறைய இருக்கு சொல்ல. தொல்லை பண்ணுங்க. பிடிஎஸ் வரை தொல்லை பண்ணுங்க. அவ்வளவு வந்து சரி, ஓகே. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் பைக்ஸ் வந்தோம். இங்கே உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு வண்டி காட்டணும். நிறைய பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் அண்ட் ஷோரூம் கண்டிஷனில் இருக்க வண்டிகளும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும். நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். அது வந்து டாடா, see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.